வீடியோவில் ப்ராசஸ் பிளானிங் காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூனிட் 2 வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் இதில் என்னத்தை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்பீடு, ஃபீட் ரேட்டு, டெப்த் ஆஃப் கட்டு. ஓகே, இந்த 3 இம்பார்ட்டண்டான பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவால்யூட் பண்ண போகிறோம். ஓகே, கட்டிங் ஸ்பீடு அப்படின்னா நம்ம ஒர்க் பீஸ் இப்படி இருக்கும், இந்த டூல் வந்து இப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்த போகுது. ஓகே, அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது ரிலேட்டிவ் ஸ்பீடு எதுக்கு இடையில டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில நடக்க போகுது. இதை வந்து மீட்டர்ஸ் பெர் மினிட்ல வந்து நம்ம சொல்லுவோம். மீட்டர் பெர் மினிட் ரெவல்யூஷனில் நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கு அப்படின்னு சொல்லுவோம். நேச்சர் ஆஃப் த கட்டு, என்ன மாதிரி கட்டிங் நம்ம பண்ண போகிறோம், டேர்னிங் பண்ண போகிறோமா, ட்ரில்லிங் பண்ண போகிறோமா, போரிங் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது, ஹையர் ஸ்பீடில் பண்ண போகிறோமா இல்லை ஸ்லோவர் ஸ்பீடில் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி விஷயம். என்ன மெட்டீரியலுக்கு நம்ம பண்ண போகிறோம், ஹை ரெசிஸ்டன்ஸ், டஃப்னஸ், அது மெட்டீரியல்ஸை பொறுத்து இருக்குது. அடுத்து கட்டிங் டூல் மெட்டீரியல், இந்த டூல் வந்து இப்படி நம்ம இந்த ஒர்க் பீஸை இப்படி நம்ம ட்ரில் பண்ணியோ இல்லை போரிங் பண்ணியோ இல்லை டேப்பர் டர்னிங் பண்ணியோ அந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போது அது எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மைல்டு ஸ்டீலுக்கு ஒரு ஸ்பீடு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கட்டிங் ஸ்பீடு வந்து 80 300 மில்லிமீட்டர் பெர் மினிட்ல வந்து போகும். அது அந்த கட்டிங் ஃப்ளூயிடுக்கும் டூலுக்கு இடையில வந்து ஒரு உராய்வு ஏற்பட்டு ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட், வாட்டர் இல்லைன்னா மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வந்து என்ன பண்ணணும், சப்ளை பண்ணுவோம். ஓகே, பர்பஸ் ஆஃப் மிஷினிங் இல்லாமல் சில நேரத்தில் இந்த டேப்பர் எட்ஜஸில் வந்து சில பிசுறு மாதிரி இருக்கும். அந்த பிசுரை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்மால் ஃபீடு அண்ட் டெப்த் வந்து என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஓகே, கைண்ட் ஆஃப் மிஷினிங் ஆப்ரேஷன், இது என்ன மாதிரி மிஷினிங் ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீடுக்கு இந்த லேத்தில் இது பண்ண முடியுமா. இதை இப்போ கியர் மிஷினை வந்து கியர் ஹாபிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஓகே, கெப்பாசிட்டி ஆஃப் த மிஷின் டூல் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக ரிஜிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் வந்து ஒரு 8 டேர்ம்ஸ் முக்கியமான டேர்ம்ஸ். ஓகே, அடுத்து நம்ம வந்து இது பேசிக்கான ஃபார்முலாஸ் தான், எந்தெந்த கட்டிங் ஸ்பீடில் எந்தெந்த இது அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கட்டிங் ஸ்பீடு இது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேர்னிங், போரிங், மில்லிங் அண்ட் ட்ரில்லிங் இந்த ஆப்ரேஷனுக்கு கட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான். ஓகே, மீட்டர் பெர் மினிட்ல வந்து இன்னொரு யூனிட் வந்து இருக்கும். டி அப்படிங்கிறது டயாமீட்டர் அது டேர்னிங் இல்லைன்னா போரிங் ஆப்ரேஷனுக்கு இந்த இது ஃபாலோ ஆகுது. ஓகே, மில்லிங் அல்லது ட்ரில்லிங் ஆப்ரேஷனுக்கு வந்து மில்லிமீட்டரில் வந்து இருக்கும். இதுலேயும் என்ன இருக்கும், மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஓகே, அடுத்து என் அப்படிங்கிறது எவ்வளோ இப்படி சுற்றுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அதுவும் போரிங்கான ஆப்ரேஷனுக்கும் ஆர்பிஎம்மில் இருக்கும், மில்லிங் ட்ரில்லிங்க்கும் ஆர்பிஎம்மில் தான் இருக்கும். ஓகே, டேப்பர் டேர்னிங்கு, ஃபேஸிங்கு, பார்ட்டிங் ஆஃப். ஓகே, இந்த 3 ஆப்ரேஷனுக்கும் ஆவரேஜ் டயாமீட்டர் வந்து எடுக்கணும். D1 அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, D2 அப்படிங்கிறது எண்ட் ஆகும்போது எவ்வளோ டயாமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து கட்டிங் ஸ்பீடு ஃபார் ஷேப்பிங், பிளேனிங் அண்ட் ஸ்லாட்டிங் ஆப்ரேஷனுக்கு இது ஃபார்முலா. ஓகே, ஜஸ்ட் இந்த யூனிட்டில் ஃபார்முலா படிக்க போகிறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து எஸ் அப்படிங்கிறது மீட்டர் பெர் மினிட்ல வந்து இருக்கும், ஏன்னா ஸ்பீடு தானே. லென்த் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்கும். ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் நடக்கும்போது, ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் நடக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணது ஒரு நிமிஷத்தில் ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் எவ்வளோ நடக்குது. ஷேப்பர் அப்படின்னாலே இப்படி ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும், பேக் ஸ்ட்ரோக் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அடுத்து கட்டிங் டைம் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான இதுக்கும் இடையில உள்ள ரேஷியோ. ஓகே, விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டயக்ராம் வந்து பின்னாடி இருக்குது. ஃபேஸிங் ஆப்ரேஷன், டேர்னிங் ஆப்ரேஷன், பார்ட்டிங் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ ஸ்பீடில் வந்து இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 500 RPM. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம். மேக்ஸிமம் கட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுதான். ஃபேஸிங் பண்ணும்போது டயாமீட்டர் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. D2 வந்து 0, D1 வந்து 40. இது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நான் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. S = π/d/1000 கண்டுபிடிச்சா மீட்டர் பெர் மினிட்ல இருக்க போகுது. அடுத்து டர்னிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்பீடு கேல்குலேட் பண்ண போகிறோம், π/60. இதுவும் அதே மாதிரி தான், பிரச்சனை இல்லை. டேப்பர் டர்னிங் பண்ணும்போது மட்டும் டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட் 60 இருந்து என்னது ஆகிருக்கு, 40க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, அந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. 60 இருந்தது, இப்போ எதுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு 40 இந்த இடத்துல. ஓகே, டேப்பராக இருக்கா இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, அது நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன பண்ணிச்சு, ஆவரேஜ் டயாமீட்டர் கண்டுபிடிச்சி அதை இதில் தூக்கி போடுறோம். அடுத்த டர்னிங் ஆப்ரேஷனோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர் டர்னிங்க்கு அப்புறம் எவ்வளவு, 40. அடுத்து என்னது ஸ்பீடு வந்து 500, அதையும் போட்டாச்சு. பார்ட்டிங் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த எண்டில் வந்து இது பண்ணுறது. ஓகே, இப்போ டயாமீட்டர் என்னது தான் 0 தான், எண்ட் டயாமீட்டர். அதே என்ன பண்ணியாச்சு, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் we get the final answer. Calculate the cutting speed of shaper machine if the shaper is capable of 20 strokes per minute. 20 strokes வந்து கொடுக்கப்போம் பெர் மினிட்டுக்கு 20 strokes. லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5. கட்டிங் டைம் ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துருவாங்க. 3 இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், 5. ஓகே, என்ன வரும், ஓகே 3 2 அப்போனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது 5. மேலே உள்ள வேல்யூவை மேலே போட்டுக்கோங்க, 3/5 போட்டிங்கன்னா 0.6. S = என்னது LANS இன்ட்டு பை என்னது 1000 இன்ட்டு என்னது C. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போரிங், ட்ரில்லிங், மில்லிங் ஆப்ரேஷனுக்கு என்னோட வேல்யூ இது கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன வந்து அப்படிங்கிறது ரெவல்யூஷன்ஸ்.
ஓகே. ரெவல்யூஷன்ஸோட வேல்யூ இது வந்து ஆர்பிஎம்மில் இருக்கும். டர்னிங் ஆர் போரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மில்லிங் அண்ட் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸுக்கு. எஸ் இஸ் ஈக்குவல் டு கட்டிங் ஸ்பீடு மில்லிங் இருக்குது, அடுத்து வந்து டர்னிங் போரிங் ஆப்ரேஷனுக்கு, அடுத்து மில்லிங் ட்ரில்லிங் ஆப்ரேஷனுக்கு எம்எம்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோக் கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 எஸ் இன்ட்டு சிஐ பை என்னது எல். எஸ் அப்படிங்கிறது கட்டிங் ஸ்பீடு, அடுத்து சி அப்படிங்கிறது கட்டிங் ரேஷியோ. இது ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்குக்கும் ரிட்டன் ஸ்ட்ரோக்குக்கும் டைம். ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கு முன்னாடி போகிறது, ரிட்டன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பேக்கில் வர்றது. ஓகே ஓகே. இது வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்எஸ் டூல் யூஸ் பண்ணும்போது ஹை ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கார்பைட் டூல் யூஸ் பண்ணும்போது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஹை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது 35 மீட்டர் பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறேன், கெட் த ஆன்சர். இது டேபிள் 2.2 டேபிள் 2.2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேபிள் 2.2 அதுக்கான ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் அவைலபிளாக இருக்கும். ஹை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, லோ கார்பன் ஸ்டீலு, இந்த இதுக்கு என்ன அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் இருக்கும். கார்பைட்ஸு அந்த வேல்யூஸ் வந்துட்டு என்ன போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு போட்டுக்கணும். ஓகே ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் ரேஷியோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னால் 4:3ன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் 7. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே மேலே போட்டுக்கணும், வேல்யூ தெரிஞ்சிருமா. ஷேப்பர் மிஷின் அதோட கேப்பபிள் ஆஃப் மினிட்ஸு, கட்டிங் ரேஷியோ, ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபீட் அப்படிங்கிறது ஒரு கீழே ஒரு திருகு மாதிரி இருக்கும், அந்த திருகு வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம லோடு கொடுக்க அந்த டூல் வந்து என்ன ஆகும், ஒர்க் பீஸ் போய் தத்தும். அது 1 ரெவல்யூஷனில் எவ்வளோ நம்ம டூல் ஃபீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வரும். மில்லிமீட்டர் பெர் ரெவல்யூஷன் இருக்கும், மீட்டர் பெர் மில்லிமீட்டர் பெர் மினிட்டில் வந்து இருக்கும். ஓகே.